எங்க ஐயா முதல்வர் எங்க லேப்டாப் கொடுத்துருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஆனா நான் ஓட்டு உங்களுக்கு போட மாட்டேன், கோச்சுக்கூடாது, அண்ணன் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா ஓட்டு தளபதி தான் போடுவோம். நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம், நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இந்த பக்கம் லேடிஸ் ரீல்ஸ், இந்த பக்கம் பசங்க ரீல்ஸ். ஆனா லேப்டாப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே முதல்ல நீங்க அழிச்சிட்டு தான் லேப்டாப் ஓபன் பண்றாங்க திணற வச்சு. சார் உண்மையாவே தே காட் இரிட்டேட்டட், வெறுப்பாயிட்டாங்க சார். ஏன்னா யங்ஸ்டர்ஸ், பொதுமக்கள், அவன் வந்து ஒரு இளைய தலைமுறை வந்து உங்களை வந்து முகத்தை பார்க்க கூட விரும்பலனாக்கா புரிஞ்சுங்களா, காலைல எழுந்துச்சுன்னா உன் மூஞ்சில நான் முழிக்கணும் அழி முதல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் அழிக்கிறாங்கன்னா அப்போ ஆட்சியை அழிப்பதற்கு தயாராகி விட்டாங்கன்னு அர்த்தம் மக்கள். தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கும் ஒரு மாற்று ஏற்படும் சார். அவங்களுக்கான சங்கம், அவர்கள் வந்து குறை சொல்வதற்கு, காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி பேசுவதற்கு தனித்துறை, இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய குறையை கேட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வழிவகை என்னன்றதை தளபதி வந்து யோசிப்பார். அதுக்குரிய கலந்தாய்வு நடக்கும். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். டைம்ஸ் ஆஃப் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் என் உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்க போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர், தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர், எனக்கு அன்பிற்குரிய நண்பர். வணக்கம் சார். 2026 புது வருஷம் பிறந்தவுடன் 2 சம்பவங்கள். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேசும்போது அந்த ஃப்ளோவில் பேசணும், திரு அண்டா அவர்களுடைய சம்பவத்தை பற்றி பேசணும். நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க, அதை அப்படியே டச் பண்ணிட்டீங்க. 2வதாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து ஒரு ரவுடியை வெட்டியிருக்காங்க, அரசு மருத்துவமனை. ஸோ இப்போ 10 நாட்கள் தான் ஆகுது, சரிங்களா? ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சம்பவம் உடனே உங்களோட கருத்து என்ன? இந்த 2 சம்பவங்களை கொடுத்து உங்களோட கருத்து என்ன? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதை பேசலாம். ஐடி கார்டு போட்டு தான் உள்ள வரணுமா இப்போ இன்னையிலேருந்து? அது தெரியுமா? என்ன சார்? ஏண்டா ஜாஃபர் சாதின்னு ஒருத்தர் இங்கே உட்காந்து சர்வதேச லெவலில் மெத்து கிடத்துறான். அவன் பாஸ்போர்ட் பல விதத்தை வச்சு தான் இருக்காங்க. ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ண மாட்டாங்களா உள்ள வருதுன்னா? சரி, இது பாதுகாப்புக்கு உரிய ஒரு விஷயமா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 0% கல்டிவேஷன் கஞ்சான்றாரு. என்ன ஊர் முழுக்க வந்து கஞ்சா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு பூந்து வெட்டுறாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக இருக்குன்னு முதலமைச்சர் பேசுகிறார்ல. இது நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும், ஒன்றில் புரிய வச்சிடுறேன். ஹெல்மெட்டு போடாமல் பயணம் பண்ணுற நபர்களுக்கு தண்டனை கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் புது கல்ச்சர் ஒன்று உருவாக்கியிருக்கு. ஹெல்மெட் போட்டு பிடிச்சி தண்டிக்கிறான். ஆமாம் சார், கட்டாயத்துக்கு தண்டிக்கிறான். அதுக்கு நம்ம ஃபைனே கட்டு போயிடலாம் சார். அதை தான் அவங்களும் சொன்னாங்களாம், எதுக்குடா டிக்கெட் கொடுக்குற, நான் எதுக்குடா அந்த படத்தை போய் பார்க்கணும், துணுகாலுக்கு போனோம். இல்ல அந்த ஸ்டேஜுக்கு நான் யோசிக்கல. பட் ஆனா அவங்க சொன்ன வீடியோவா வந்திருக்கு. நான் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கேன், எனக்கு எதுக்கு சினிமா டிக்கெட் கொடுக்குற, நான் எதுக்கு போய் படத்துக்கு பார்க்கணும், எப்பாரு தண்டிக்கிறதா இருந்தா நேரடியா தண்டி, இந்த ஃபைனை போட்டு போ. இல்ல சார், நீங்க தான் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருக்கீங்க, எப்படி சார் ஃபைன் போட முடியும், அப்புறம் ஏன் எனக்கு இதை கொடுக்குறேன்? அவன் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கான் சார். ஏன்னா அதுல ஒரு சீன்ல ஒருத்தர் வராராமா, அதை பார்த்துட்டு சார் நான் டைட்டானிக் ஜாக் நினைச்சேன் சார். ஒரு நிமிஷம், ஜாக்கெட் வேலை கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா சார்? நான் இந்த போகல சார், நான் கலாய்க்கல சார். நான் வேணா பேசிட்டு இருக்கும் போது எடிட்டர் சொல்லி போட சொல்றேன், இப்படி தொங்குதா சார்? சார் இவங்க தான் தமிழ்நாட்டு தலைகுனியை விட மாட்டோம், தொங்குதுன்னு அவர் மண்டை கீழே வச்சிருக்காங்க நினைச்சேன் நானு. செம்மையாதான் சார், ஒரு மாதிரி ரெட்ரோ அப்படின்னா அவங்க கேக்குறாங்க, என்ன இருக்கிறாங்க படத்துக்கு போக சொல்றாங்க பாரு. படத்துக்கு போறது என் உரிமை, எதுக்கு போகணும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ நான் புடிச்சு கட்டாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்க. சரி, எனக்கு இதுல ஒரே ஒரு இயல்பான கேள்வி, இதை ஒரு காவல்துறை எப்படி செய்யலாம்? நீ அரசாங்கத்துக்கு வேலை செய்யற ஒரு காவல்துறை, டிக்கெட்டை நீ ஏன் கொடுக்குற? டிக்கெட்டை நீ கொடுக்கறதுக்கு உனக்கு எவன் அனுமதி கொடுத்தான்? உன் கை காசு போட்டு கொடுத்தியா?
அப்போ உன்னை கொடுக்க சொன்னது யார்? இது ஏன் கேட்கல இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும்? எவ்வளவு ஒரு சார் இது மெயின் அதிகார துஷ்பிரயோகம் சார். இது மெயினான இஷ்யூ. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுத்து பேசியிருக்கணும். எவனும் சார் நீங்க கட்சிக்காரன் கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை சார். காவல்துறை நீ எப்படி வந்து டிக்கெட் கொடுப்ப பொதுமக்களுக்கு வந்து? உனக்கு அதுல இருந்து எப்படி காசு வந்துச்சு? அப்ப இதுல இருந்து இதுக்கு பின்புலம் என்னவா இருக்கு? அப்ப இவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க கருப்பு பணம் அக்கௌண்ட் எழுதணுமா? சொல்லுங்க, இது அக்கௌண்ட் எழுதுறதுக்கான ஏற்பாடா? எனக்கு அந்த கேள்வி வருமா வராதா இயல்பா மக்களுக்கு? அப்ப நீ வந்து பணத்தை வந்து பிளாக்கை வந்து ஒயிட்டா காட்டுறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு காட்டுறதுக்கு நீ ஏற்பாடு பண்றதுக்காக காவல்துறையை வச்சே செயல்படுறியே. இந்த காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நீங்க எப்படி இதை அனுமதிச்சீங்க? அப்ப இதை நிர்வகிக்கக்கூடிய நபர் யாரு? ஸ்டாலின் தானே சார். நீங்க எல்லா உயர் அதிகாரியும் இந்த நாள் வரைக்கும் வரலாற்றுல போய் மக்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. நீங்க அதுக்கா யாருடைய படத்துக்கு யார் ஆட்சியில் இருக்கும் பொழுது யாருக்காக வந்து நீங்க எல்லாம் வேலை செய்றீங்க? இது வந்து ஒஸ்ட் சார், மோசமான லெவலுக்கு இறங்கிட்டாங்களா சார்? ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையை கேவலப்படுத்திருக்கு இந்த ஆட்சி, திமுக ஆட்சி. இது வரைக்கும் இவங்க ஆட்சியில வந்ததுல இருந்து எந்த போலீஸ்காரும் அவங்களா வந்து டிக்கெட் போய் சொல்லியிருக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கு சார், அவங்களுக்கு அது வேலை இல்லை சார். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்ப்பா, ஹெல்மெட் போட்டு டிக்கெட் கொடுப்பா சார். அவங்க கஷ்டப்பட்டு காவல்துறைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து நடுநிலையா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு காவல்துறை தான் நல்ல சிறந்த காவல்துறை பேர் வாங்கின காவல்துறை. என்ன ஆகும்? கஞ்சா நீங்க அவங்க காவல்துறை கையை கட்டி போட்டதுனால கஞ்சா போதையில காவல்துறையை வெட்டுறதுக்கு போறான், குத்துறதுக்கு போறான், அடிச்சு மூஞ்சி முகரை வைக்கிறான். இவங்களால எவ்வளவு வெறுப்பு இருக்கும் சொல்லுங்க அவங்களுக்கு. அவங்கள ஃப்ரீயா நீங்க திறந்து விட்டீங்கன்னா மாற்ற பாதி பேர் ஊபிசா இருப்பான். அதனால அவங்க கையை கட்டி போட்டு இப்ப டிக்கெட் கொடுக்க வச்சு காவல்துறையை கேவலப்படுத்துறீங்கல்ல. ஏன்னா அவர்களுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லைன்ற நினைப்பு. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கும் ஒரு மாற்று ஏற்படும் சார். அவங்களுக்கான சங்கம், அவர்கள் வந்து குறை சொல்வதற்கு, காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி பேசுவதற்கு தனித்துறை, இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் நிச்சயமா ஒவ்வொருத்தருடைய குறையை கேட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வழிவகை என்னன்றத தளபதி வந்து யோசிப்பாரு. அதுக்குரிய கலந்தாய்வுகளும் நடக்கும். ஏன்னா மேரம்மா கொசு வழங்குற திட்டத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா. கொசுவா வழங்கிட்டு போதுமா கொசு வழங்கும் திட்டமே ஒரு இப்படி பறந்துகிட்டே இருக்கம்மா, கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க. நிறைய வழங்கிட்டீங்க, வேற எங்கேயாவது போய் வழங்குங்க. ஆபீஸ் வேற எங்கேயாதுன்னா தமிழ்நாட்டு தான் போகணும் தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ இது வந்து ஸ்கிரிப்டே கிடையாது, வந்து ஒரே டக்குனு அப்படி வந்துருச்சு சார். 1000 கொசு உண்மைதான் சார். உண்மை எவ்வளவு கொசு இருக்குமா சார்? ஒரே அப்பா சாமி கொசு வழங்கும் திட்டம் நீங்க சொன்னதா ஒண்ணு இப்படியா வழங்குவீங்க? அம்மா நிப்பாட்டுங்க போதும். இல்ல அது ஒரு விஷயம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தல உருப்படியா கொடுத்துருக்காங்க. கொசு பயங்கரம், அது மூலம் நோய். கரெக்டு தானே? உண்மை. அப்ப நோயை கொடுக்கறதா உங்க ஆட்சியா? ஆமா, அது நோயாட்சி தான். அது வந்து ஆட்சியே நோயாட்சி தானே. கொடூரமான நோய் இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டுங்களாம். எப்பேற்பட்ட அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து 26ல அதுக்கான மருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அழிச்சிருவோம், கொஞ்சம் கொஞ்சமா நிறைய போட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இருக்கு சார். ஏன்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து தான் வச்சிருக்கு. பாருங்க இதுக்கு மேல காலம் எப்படி இருக்கும் சார். அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி கண்டிப்பா பேசணும். நம்ம மாசு சார் வந்து பாவம், அவரு ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா இல்ல அவருக்கும் போட்டோக்கும் ஏதாவது சிக்கலான்னு தெரியல சார். இல்ல அதாவது என்ன சார், அதாவது 18வது முறை கைது செய்யப்படுறாங்க கஞ்சா வச்சதுக்காக. 18வது சரண்யாவா? ஆமா. ஒரு வார்டோட ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு வார்டு, அதோட துணை செயலாளர்னு கேள்விப்பட்டோம். துறப்பக்கத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டோம். டிஎம்கே அழகா நீட்டா இது வரைக்கும் வெல் ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படி சொல்லவே மாட்டீங்க சார். வெல் ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காங்க இவங்களா. அதாவது பொது அறிவுக்கும் கல்வி அறிவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. எஸ், திமுகவுக்கும் போதைக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? அது நிச்சயமா இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க வெல் ட்ரெஸ்னா இருந்தா வெல் ட்ரெஸ் இல்லாம இருந்தா? கண்ணுக்குட்டி பன்னுக்குட்டின்னு ஒருத்தன் மாட்டின ஞாபகம் இருக்கா? கள்ளக்குறிச்சியில கள்ளசாரம் நடந்த பொழுது கண்ணுக்குட்டி அந்த அம்மா டோர்ல ஒட்டி வீட்டு வாசல்ல. இல்ல இவங்களும் மாசு அவர்களுடைய புகைப்படம் எடுத்திருக்காங்க, அது வெளியில வந்திருக்கு. இது என்னதான் கால்குலேஷன் இது? நான் எல்லா கெஸ்ட்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டிருக்கேன், உங்ககிட்ட கட்டாயமா கேட்கணும் தான் கேட்கறாங்க. ஞானசேகரன் அனுதாபி அவனும் போட்டோ எடுத்தான், பிரியாணி கொடுத்தாங்க, இவர் சாப்பிட்டாரு. இந்த அம்மா கட்சி இவங்களும் இருக்காங்க நம்ம சொல்றோம். புகைப்படத்தையும் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வச்சு பிடிபட்டிருக்காங்க துறைப்பக்கத்துல, சென்னை துறைப்பக்கத்தை சார்ந்த நபர்கள். அப்போ தொடர்ச்சியா போதை ஒழிக்கிறோம், கஞ்சா ஒழிக்கிறோம் புரிஞ்சாப்ப அவங்க பின்னாடி ஒழிச்சு வைக்கிறாங்க, எடுத்து விற்கிறாங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா விற்கிறாங்களா சார்? இதுதான் ஜீரோ கல்டிவேஷன். நீங்க 17 முறை அவங்க கைது செய்ததா சொல்றீங்க, எனக்கு அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. 100% ட்ரூ. ஆமா. இப்போ 17 முறை இந்த மாதிரி கஞ்சா வித்து இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட நபர்
உங்களோடு இருக்கிறாங்கன்னா இனி அவரோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம வந்து இனிமேல் கூட்டு போய் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா ஞானசேகரன் ஒருத்தங்க பார்த்தோம், எங்க வரைக்கும் இறங்கினா என்ன வேலைன்னு 17 முறை கைது செய்யிட்டு இருக்காங்கன்னா எப்படி திரும்ப திரும்ப வெளியே வருவீங்க? திரும்ப திரும்ப அவங்க கை கஞ்சா போகுது. அப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி டிஎம்கேல அவங்க இன்னும் பொறுப்புல இருக்காங்க. அப்ப வந்து உங்களுக்கு சார் ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிட்டாலே அது ஒரு சில கேஸ் கொலையோ இந்த மாதிரி கொலை, கற்பழிப்பு, கஞ்சா இவங்களை வந்து போலீஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் எப்பயுமே. எப்படி அந்த வளையத்துக்குள்ள அந்த அம்மா இல்லாம இருந்தாங்க? அப்போ பாதுகாப்பு வளையம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா திமுக நாளன்னு ஒரு கேள்வி எழுதுல. ஸோ இவங்க வந்து பெண்ணியத்தை வளர்த்த விதம் இப்படித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பெண்களுக்கு வந்து சுய தொழில் செய்வதற்கான வேலை வாய்ப்பு திட்டம், ஏண்டா இதவங்க சுய தொழிலாடா, உங்க சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில அமலப்பட்டுக்கிட்டே வருது. முச்சலாம் சார், தனித்தனியா பார்க்க வேண்டாம், மொத்தமா 26க்கு என்னென்ன செய்யணுமோ வலுவா செய்யணும் சார். இந்த லேப்டாப் கொடுத்தாங்க சார், ரைட்டு, சரியான மேட்ரு சார் அது. அதாவது நீங்க அதான் ஒரு 5 நாள் நம்ம பேட்டி எடுக்க முடியல இல்லையா, அதை நான் அவ்வளோ பார்த்து ரசிச்சு சிரிச்சு விதவிதமா ரீல்ஸ் அதில் வந்து ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஸ்டாலினோட புகைப்படம், கலைஞர் புகைப்படம், அவரோட கையெழுத்து ஓப்பன் பண்ண உடனே உள்ளவும் இருக்கு. இந்த மாதிரி வந்து லேப்டாப் கொடுத்தாங்க 10 லட்சம் பேருக்கு, 3வது வருஷம் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதை டிசைனா எப்படி அழிக்கணும், அதை அழிக்கிறதுக்கு ஒரு டுட்டோரியல் கிளாஸ், உள்ள ஓப்பன் பண்ணாத டிவிகே தலைவர் விஜயோட வால்பேப்பர் ஒருத்தன் ஃபுல்லா ஸ்கின்னே ஒட்டி விட்டான் எல்லா பக்கமும் லேப்டாப்புக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, இந்த ஓவரால் சப்ஜெக்ட் லேப்டாப் கதை? என்னது லேப்டாப் டாப் இல்ல ஆப்பு, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு ஆப்பு. அப்ப லேப் ஆப்பு தான். அவன் லேப்ல வச்சு ஆப்பு வச்சு உனக்கு லட்டுல வச்சிருக்கேன் நினைச்சியா, நட்டுல வச்சிருக்கேன்ற மாதிரி உனக்கு லேப்டாப்ல வச்சிருக்கான். அதுல யதார்த்தமாலாம் இருக்கு சார். அதுல ஒருத்தர் ரொம்ப யதார்த்தமா, எங்க ஐயா முதல்வர் எங்க லேப்டாப் கொடுத்துருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ஆனா நான் ஓட்டு உங்களுக்கு போட மாட்டேன், கோச்சு கூடாது, அண்ணன் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா ஓட்டு தளபதி தான் போடுவோம். இந்த பக்கம் லேடிஸ் ரீல்ஸ், இந்த பக்கம் பசங்க இதை வச்சு ரீல்ஸ். ஆனா லேப்டாப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே முதல்ல நீங்க அழிச்சிட்டு தான் லேப்டாப் ஓபன் பண்றாங்க எத்தனை வச்சு. சார் உண்மையாவே தே காட் இரிட்டேட்டட், வெறுப்பாயிட்டாங்க சார். ஏன்னா யங்ஸ்டர்ஸ், பொதுமக்கள், அவன் வந்து ஒரு இளைய தலைமுறை வந்து உங்களை வந்து முகத்தை பார்க்க கூட விரும்பலனாக்கா புரிஞ்சுங்களா, காலைல எழுந்துச்சுன்னா உன் மூஞ்சில நான் முழிக்கணும் அழி முதல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் அழிக்கிறாங்கன்னா அப்போ ஆட்சியை அழிப்பதற்கு தயாராகி விட்டாங்கன்னு அர்த்தம் மக்கள். அதுக்கப்புறம் உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா தளபதி வராரு உள்ள. இதுல என்னன்னா நம்ம இப்படி பார்க்கலாம், அதாவது ஒண்ணு டிவிகேவோட ஆதரவாளரா டிவிகேவோட பொறுப்புல இருந்து நீங்க பாக்குறீங்க, நம்ம இப்படியும் பார்க்கலாம். நான் யாருக்கு ஓட்டு போடணும் சொல்ல விரும்பல, உன் முகத்தை பார்க்க விரும்பல, நான் பெட்ரோல் வச்சு முதல்ல உன்னை அழிச்சிடறேன். ஆனா அவங்க உள்ள விஜய் படத்தையும் வைக்காத ரீல்ஸும் இருக்குது, மேட் எதுவும் ஸ்கின் எதுவும் ஒட்டாத ரீல்ஸும் இருக்கு. ஆக மொத்தம் என்னன்னா உங்களுக்கு வேணாம், நீ வேணாம் எங்களுக்கு போயிட்டியே. சொன்ன மாதிரி வந்து அது லேப்டாப் தான், அது தெளிவா இருக்காங்க பசங்க. அதுல உள்ள வந்து தளபதியோட புகைப்படம் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு தொடர்ச்சியாக அந்த மாணவர்கள் வந்து உட்காந்து இந்த திமுக ஆட்சியை பத்தின விஷயங்களை எடுத்து எக்ஸ்போஸ் பண்றது இருக்குல்ல, ரொம்ப அருமையாக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டு இருக்காங்க சார். உண்மையிலுமே இந்த அடுத்த தலைமுறைகள் உங்களை கண்டு ஒரு நொடி கூட பயப்படலை. ஏன்னா களத்தில் உங்களை ஸ்ட்ராங்காக எதிர்க்க ஒரு ஆள் நிற்கிறான்றதுக்கப்புறம் தைரியமாக நிற்கிறானுங்க சார். இவங்களை நீங்கள் கண்டே பிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ உட்காந்து செஞ்சாங்கல்ல, உள்ளூரில் உட்காந்து செய்கிறான் லேப்டாப்பை வந்து வச்சு அழிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வருது, இந்த புகைப்படத்தை எடுத்தால் வாரண்டி இல்லை. அது அடுத்த கேள்வி அதாவது, உன் ஆட்சியில 3 மாசம் வாரண்டி இல்லையா? 3 மாசத்துக்கு ஆட்சிக்கு வாரண்டி கிடையாது, முடியுது, எங்களுக்கு வாரண்டி கொடுக்குது. அவன் தெளிவா சொல்றாங்க பாரு, இதுல யார வச்சுக்கணும், என்ன பண்ணணும், கொடுத்தியா அதான் வேலை முடிஞ்சு போச்சு. இதுவும் உதயநிதி ஸ்டைல்ல சொல்லுவோமா, இது உங்க அப்பா வீட்டு காசுல இருந்து கொடுக்கல, ஆமா அரசாங்க காசுல இருந்து கொடுத்துருக்க, எங்க வரி பணத்துல இருந்து கொடுத்துருக்க, அதுல உங்க முகம் எங்களுக்கு தேவை, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலையை அப்படின்ட்டாங்க. இது வந்து உச்சபட்சமான மலை உயரத்தில் இருந்து கயிறல் போட்டு வேணாம் அதோட நம்ம நிப்பாட்டி போப்போம். அதாவது சார் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண இருந்தேன். பழனிக்கு போயிருந்தேன் நான், நண்பர் முருகரை பார்க்கறதுக்காக. அவர் நண்பர் ஒரு வெகு நாட்கள் எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு, சீமான் முப்பாட்டன் சொன்னதுக்காக வேணுக்குன்னு நீங்க சொல்ற மாதிரியா இருக்கு. உனக்கு மட்டும் தெரியல சார், நீங்க வேற டெய்லி கோயிலுக்கு போறான்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஒரு ஆஃப்டர் லாங் டைம் சார், அதாவது ஒரு 6 மாதம் 7 மாதம் காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே வெளியில் ட்ராவல் பண்ண முடியல, கன்டினியூஸாக இப்படியே ஓடிட்டு இருக்கோம். சரி
திடீர்னு தோணுச்சு சார் ம். அன்னைக்கு போவோம்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நிறைய சம்பவங்கள் நடந்தது. அங்கே ஃபோன் அலோவ் பண்ணல. நாங்கள் ஸ்பெஷலாக பெர்மிஷன் கேட்டு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதை நான் என்னோட மோனோலாக்ல நான் சொல்கிறேன். ஓகே. அங்கே வந்து குறிப்பிட்டு நான் உங்ககிட்ட பார்க்குற வேண்டியது என்னன்னா, அப்போ ஒரு பையன் என்கிட்ட ஓடி வந்து அண்ணா நவீன அப்படின்னு என்னை கூப்பிட்டு அண்ணா நீங்கள் ராவுத்தர் அண்ணா கூட பேசுவீங்களாண்ணே? நீங்கள் ஆமாப்பா அண்ணா சூப்பர்ண்ணே, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரண்ணே, அண்ணனை கேட்டதா சொல்லுங்கண்ணே அப்படின்னு அந்த தம்பி அங்கே சொன்னாப்புல. அவங்க கூட வந்து ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. தம்பி சாமி கும்பிட்டீங்களாப்பா, பார்த்தீங்களாப்பா சாமியை? நான் கேட்டேன்னு சொல்லுங்கப்பா பாயே அப்படின்னு. ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது. இது உண்மை. ஆக்சுவலாக இது உங்ககிட்ட நீங்கள் இங்கே உட்காரும் போது நான் சொல்லணும்னு இது நம்ம இப்போ இதை சொன்னால் நல்லா இருக்கும். ஃபோனில் பேசி வச்சுக்கிட்டு இது மாதிரி நடந்தது சார் அப்படின்னா அது இருக்காது. இது வந்து நடந்த ஒரு விஷயம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அதாவது இந்த மோனோலாக் இந்த வீடியோலாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க என் ஃபோனில். ஓகேவா? அவங்க ஃபோன் நம்மளாம் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 20-30% மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஆஸ்க்ட் யூ. ஓகே ஓகேவா? நம்ம 2 பேரும் பேசினது ஒரு 20-30% வந்து பாரு எப்படி இருக்காரு அண்ணனை கேட்டதா சொல்லுங்க. மீதி கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ரிவீல் பண்ணுறேன். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது சார். டு பி வெரி ஆனஸ்ட். ஏதோ ஒன்று பண்ணுறோம் சமூகத்துக்காக, ஏதோ ஒன்று பண்ணுறோம், ரைட்டாக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருந்தது. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து மகிழ்ச்சி. அந்த தம்பிக்கும் சொன்ன தம்பிக்கும் அந்த பெரியவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, இதே சம்பவத்தை நான் அறந்தாங்கி போகும்போது பார்த்தேன். அறந்தாங்கிக்குள்ள நம்ம ஊரில் கால் வச்சதுலேருந்து திரும்பி நம்ம கிளம்பி வர வரைக்கும் நான் ஸ்டாப்பாக அவ்வளோ நபர்கள் வர்றது, பேசுறது. அவங்க காமனான பீப்புள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து உங்களுடைய பேச்சு நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்க தளபதிக்காக நீங்கள் பேசுகிறீங்க, உண்மையாலுமே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், எங்களுக்கு உண்மையாலுமே இவ்வளோ சிக்கல் இருக்குது, இத்தனை அவங்க சொல்லும் பொழுது அவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்க வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது என்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க. ஒரு சரியான ஒரு கட்சியிலேருந்து ஒரு சரியான ஒரு நபர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லணும்னு கொட்டுற ஆட்கள் இந்த ஆதங்கத்தை அரை மணி நேரத்தை சந்திப்புக்குள்ளே அவ்வளோத்தையும் சொல்கிறாங்கன்னா ஓட்டு போடும்போது எவ்வளோ டிசைட் பண்ணி எவ்வளோ யோசிச்சு அவங்க போடுவாங்க. இல்லை அதில் ஒரு அது ஒரு விஷயம் பாருங்க சார். ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அந்த பையனோட அம்மா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயா பாயை கேட்டதா சொல்லுங்க ஐயான்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பீக் மூமெண்ட் அது. எஸ், இதுதான் தமிழ்நாடு. புரிஞ்சுக்கணும். ஆமாம் சார், இதான் சார் நம்ம சார். அதுவும் நீங்கள் பாருங்க, நான் போய் சொல்லல, நான் சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ். நான் வந்து இறங்கிட்டு இருக்கேன் சார். இறங்கும் போது அந்த பையன் மேலே ஏறுற பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து என் கையை பிடிச்சி திரும்பி அவன் 2 பேரும் மீட் பண்ணிட்டு சொல்லிட்டு போறான். ஸோ நான் ரொம்ப ஒரு மாதிரி சார் பயங்கர செம்மடா ஓகேடா. ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, மக்கள் என்கிட்ட சொன்ன கருத்தை தான் இங்க நான் பதிவு பண்றோம். கரெக்ட். நம்ம இங்க பிஆர் பண்ணது கிடையாது. அதாவது 2 ஆங்கிள் இருக்கு நீங்க சொன்னதுல. சிறு வயது வாலிப பையனும் வயது முதிர்ந்தவர்களும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி போறாங்க. யார் பேசுறா, முஸ்லீம் இந்தோ சீனே இல்ல. இத்தனைக்கும் நான் வந்து இஸ்லாமிய அடையாளத்தோட இருக்கிறேன். ஆனா அவங்க சொன்னதே சொன்னாங்க பாய்க்கிறதா சொல்லுப்பா அவங்க. ஆனா அதை பத்திலாம் இல்லை பாருங்க. அதுதான் ஒரு பெரிய இம்பாக்ட் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நம்மளுடைய களம் இப்படியாப்பட்ட களத்தை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க தான் சமூக நீதி பாதுகாவலர், இவங்க தான் வந்து திமுக தான் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு உருட்டி இத்தனை வருஷம் நம்மளை ஏமாத்தி வேலை பார்த்துட்டு தான் இவங்க அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம. இனி பாருங்க பவள விழா பாப்பா தீய சக்திக்கு. ஏன்னா இது நீங்க இதை பாத்தீங்களா, நான் இப்ப சமயமா ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது சார். தம்மு துண்டு ஒரு வாண்டு உட்காந்துருக்கான் ஒரு காம்பவுண்ட் மேல உட்காந்துட்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி 100 வீடியோ வச்சிருக்கேன் கண்டென்ட் நான் பேசுறதுக்கு. தம்மாத்தூர் வாழ்ல குழந்தை சொல்லுது சார், தவழ்ற குழந்தை சொல்லுது சார். குழந்தைகள்ட்ட எல்லாம் அரசியல் பூத்த முடியாது சார். ஆனா குழந்தைகள்ட்ட திமுக ஒரு தீய சக்தின்னு பூத்துட்டாரு பாருங்க தளபதி. அவர் தீய சக்தி சொன்னதுதான். இது ஒரு பக்கம் ஒரு வயசான அம்மா பேசுற மாதிரி அதை ரீல்ஸ் லேடிஸ் எல்லாரும் கரும்பு வாங்கிட்டு 3000 வாங்கிட்டு கையில வச்சுக்கிட்டு நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். செத்து நான் என்னடா காசு கொடுத்து நான் கொடுத்தது நாங்கடா, ஆனா இப்படி நீங்க பண்றீங்களான்ட்டு. கொடுத்தது அவங்க கிடையாது சார், நம்ம பணத்தை அவங்க கொடுத்தாங்க. நம்ம பணத்தை அவங்க வந்து அவங்க ரூபத்துல கொடுத்துருக்காங்க. இப்படிதான் பதிவு பண்ணணும் நம்ம. இல்ல நம்ம படம் நிறைய புடுங்க வேண்டியது இருக்கு, புரியுதுங்களா? ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அரசாங்க கஜானா எவ்வளவு நெம்புதுன்னு பாருங்க. தளபதி வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அடுத்த ஒரு நிகழ்வு சந்திப்போம் சார். நன்றி சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now.
Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.